இன்றைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் சுவாசம் பதிப்பகம் வெளியீடாக வந்திருக்கும் நேருவின் ஆட்சி. நேருவின் 18 ஆண்டுகள், அவர் ஆட்சியில் இருந்த 18 ஆண்டுகள். இதை பற்றி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடியவர் VSV ரமணன். அவர் நிறைய முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தோட நோக்கம் நேரு எப்பேற்பட்ட ஜனநாயகவாதியாக இருந்தாருன்னு சொல்கிறது. அதற்காக நேருவை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் வரலாற்றில் நேருவின் பிழைகளையும் இந்த புத்தகம் அங்கங்கே சுட்டி காட்டுகிறது. அதில் ரொம்ப பேலன்ஸ்டாகவே இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் இன்றைக்கி ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நேருவின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே நேரு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிரின்ற மாதிரியானது. அதற்கான சில வரலாற்று காரணங்கள், வரலாற்று பிரச்சனைகள், அவர் செய்த சில அரசியல் தவறுகள் அங்கங்கே இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாதுன்னா கூட, உண்மையிலேயே நேரு இந்தியாவுக்கு எதிரானவரான்னு கேட்டால் இல்லை. நேரு உண்மையிலேயே ஜனநாயகவாதியாக இருக்க நினைத்தவர். உண்மையிலேயே ஒரு செக்யூலராக, அதாவது எந்த ஒரு மதச்சார்பும் இல்லாமல் இருக்க நினைத்தவர். அதற்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கிட்டத்தட்ட காந்தி போல சில இடங்களில் இந்துக்களுக்கு எதிராக அவர் செயல்பட வேண்டிய கட்டாயம் வந்தாலும் கூட உள்நோக்கத்தோடு அவர் எதுவுமே செய்யலை. இந்தியா நாசமாக போயிடணும், இந்துக்கள் ஒழிஞ்சு விடணும், அந்த நோக்கத்தோடய அவர் எங்கேயும் எதையும் செய்யலைங்கிறது என்னோட பார்வை. இந்த புத்தகம் அதற்கு வலு சேர்க்குதுன்றதையும் நம்ம சொல்லலாம். நேரு பிரதமர் ஆனது இந்தியாவோட மிக முக்கியமான சோதனையான காலகட்டம். அந்த பிரதமர் ஒருவேளை மோசமான பிரதமராகவோ ஒரு வலுவற்ற பிரதமராகவோ இருந்திருந்தால் அந்த நேரத்தில் சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் மாதிரி கூட நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்ததற்கு நேருவும் அவர் கூடவே இருந்த பல அமைச்சர்களும், பட்டேல் உட்பட, ராஜாஜி உட்பட பலரும் காரணம். நேரு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா நேரு மக்களின் முகமாக அறியப்பட்டார். காங்கிரஸோட முக்கியமான வேட்பாளராக மக்களின் முகமாக அறியப்பட்டதுனால இந்தியா ஒரு மிக சிறந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, இன்று இந்தியா இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்பதற்கு நேரு போட்ட விதை பல இடங்களில் முக்கியம். ஒவ்வொரு இடங்கள்லையும் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் ரமணன் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றார். அதே மாதிரி பட்டேலுக்கும் நேருவுக்கும் இருந்த அரசியல் வேறுபாடுகளையும் இந்த புத்தகம் தெளிவாக அங்கங்கே முன்வைக்குது. ஒரு கட்டத்தில் பட்டேலில் ஒரு ஜனநாயகவாதியில் நீங்கள் கிட்டத்தட்ட மதவாதின்னு சொல்கிற அளவுக்கு நேரு போகிறாரு. பின்னாடி அதற்காக வருந்துறாரு. ஏன்னா பட்டேல் என்ன சொன்னாரோ அதுதான் பிற்பாடு நடக்குது அப்படிங்கிறத நேரு புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஜனநாயகத்தன்மை, அதாவது தான் தவறு செய்தாலும் கூட தான் நம்பியது ஒன்று தவறாக போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நேருக்கு இருந்ததுங்கிறது இந்த புத்தகத்தில் எல்லா இடங்களுமே சொல்லிகிட்டே வர்றாங்க. முக்கியமாக ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருவுக்குமான நட்பு ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் அழகாக இருக்குது. அந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். ஏன்னா நேரு அந்த அளவுக்கு நம்புகிறார் ஷேக் அப்துல்லாவை. ஹரிசிங்கிட்டே இருந்து, ஹரிசிங்குக்கும் ஷேக் அப்துல்லாவுக்குமே சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஹரிசிங்கிட்டே இருந்து அந்த காஷ்மீரை வாங்கி அது ஷேக் அப்துல்லா கைக்கு நேரு மூலமாக போகும் பொழுது ஒரு முரண் அங்கே உருவானாலும் கூட ஷேக் அப்துல்லா இந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு நேருக்கு எதிராக தான் போகிறாரு. தன்னோட மதம் சார்ந்த கொள்கைக்குள்ளே ஷேக் அப்துல்லா போகும்போது நேருவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இதை முதல்லையே சுட்டி காட்டக்கூடிய பட்டேலை நேரு முதல்ல ஒத்துக்கலை, ஆனால் பின்னாடி அவர் ஒத்துக்கிறாரு. நீங்கள் சொன்னதான் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த புத்தகத்தில் மிக நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இராணுவம் மூலமாலாம் நம்ம சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கக்கூடாதுன்னு நேரு நினைக்கும் பொழுது பட்டேல் இல்லை, அது இந்தியாவுக்கு சரியாக வராதுன்னு சொல்லும் பொழுது பட்டேல் சொன்னது தான் சரியாகுது. ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய ஒரு கலவரத்தில் கன்னியாஸ்திரிகள் மேலும் நடத்தப்பட்ட தாக்குதலை பார்த்து நேரு பொறுக்க முடியாமல் இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம், உடனே நீங்கள் இராணுவ நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறது இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதைத்தான் பல இந்துத்துவர்களோ அல்லது நேருவுக்கு எதிரானவர்களோ சொல்கிறது. முதல்ல சொல்லும் பொழுது அவர் அமைதியாக இருந்தார், கன்னியாஸ்திரின்னு வரும்பொழுது அவர் பொங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு விமர்சனத்திற்கான இடம் இருந்தாலும் கூட நேருவோட பார்வை என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, கன்னியாஸ்திரிகள்னால் ஒரு அமைதியை கையேந்தக்கூடியவர்கள் நினைக்கிறவர்கள் மேலேயே தாக்குதல் அப்படின்னு நேரு நினைத்திருந்திருக்கலாம்ன்றதுக்கான இடம் இருக்குது. நம்ம ஏற்றுக்கலைங்கிறது ரெண்டாவது பட்சம், அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த அளவுக்கு நேரு தன் மனசில் பட்டதை தயங்காமல் செய்யக்கூடியவராக வந்திருக்கிறாரு. எப்படி ஷேக் அப்துல்லாட்டை நம்பி ஏமாந்து போகிறாரோ அதே மாதிரியான ஒரு ஏமாற்றம் அவருக்கு சீனா விவகாரத்தில் கிடைக்கிது. திபெத் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையில் சீனாவை ரொம்ப நம்பிய நேரு ஏமாற்றப்படுகிறார். கிட்டத்தட்ட அவர் அதால் ஜீரணிச்சிக்கவே முடியலை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சீனாவை நம்புகிறார். இதை முதல்லையே எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க சுட்டி காட்டுறாங்க, பட்டேலோ ராஜாஜியை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அவர் ஏற்றுக்கலை. ஆனால் தன்னுடைய நாடுன்னு வரும்பொழுது சீனா தன்னுடைய நலனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இந்தியாவின் மீது ஆக்கிரமிப்பை ஆரம்பிக்குது. நேரு தன் நம்பிக்கை தவறாக போனதை ஏற்றுக்கிறாரு. மனசளவில் உடஞ்சும் போகிறார். ஆனால் நேரு புதிய சோஷலிசம், அது ஜனநாயக சோஷலிசம்னு ஒன்று தான் அவர் முன்வைக்கிறார்.
அவர் கம்யூனிஸ்ட் இல்லை, நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் மாதிரி இல்லை அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக தன் கட்சி தன் நாடு முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற நேரு கம்யூனிஸ்டுகள் ஒரேடியாக வளர்ந்து வரதையும் விரும்பலை. இதை கம்யூனிஸ்டுகளை பல இடங்களில் சொல்கிறாங்க. அண்ணாதுரை மாதிரியானவர்கள் வந்து தெளிவாக நேருங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தான், ஒரு சோசியலிசவாதான்னு சொன்னால் கூட நேரு ஒரு வகையில் கரெக்டாக இருக்கிறார், சோசியலிசத்தை ஏற்றுக்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளோ இந்த நாட்டை ஆளக்கூடாது அல்லது ஆளக்கூடிய அளவுக்கு வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாருங்கிறது கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் தெரியுது, நேருக்கும் அந்த பார்வை இருக்குது. இப்படி பல வகைப்பட்ட கலவையாக தான் நேரு இருக்கிறார். பல விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணுரிமை சட்டங்கள் கொண்டு வரப்படும் பொழுது, இந்து மசோதா சட்டங்கள் கொண்டு வரப்படும் பொழுது நடந்த பல அரசியல் கருத்து வேறுபாடுகள். அம்பேத்கர் நினைக்கிறார், நேரு நினைத்திருந்தால் ஒரே சட்டத்தில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் நேருக்கு அதை செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தில் சொல்லப்படுறது எதையுமே ஒரு ஜனநாயகத்தன்மையோட அணுகணுங்கிறது. அளவுக்கு மீறிய ஜனநாயகத்தன்மை எந்த அளவுக்கு நாட்டை பிரச்சனைக்கு உள்ளாக்குங்கிறத கூட யோசிக்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு இடம் தருது. இந்த புத்தகத்தோட முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேருவை பற்றி சரியாக புரிந்து கொள்ள எளிமையான ஒரு புத்தகங்கிற அளவில் முக்கியமான புத்தகம். அதே சமயம் நேரு மீது பலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதன் அரசியல் தளத்தில் வரலாற்று பூர்வமாக அணுக வேண்டிய கட்டாயம் இன்னும் நமக்கு இருக்கிறதுங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நோக்கிய ஒரு புத்தகம் தமிழில் வர வேண்டும். நன்றி.